தூத்துக்குடி மாவட்டம் ராத்திகுளம் தாலுகா சங்கர்லிங்கபுரம் கிராமத்துல ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் நாங்கள் 200 வருஷமா வாழ்ந்து வரோம். நாங்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையையும் நாங்கள் குடியிருக்கிற பகுதியும் மறைச்சி தீண்டாமை சுவர் கட்டியிருக்காங்க. அதுக்கு வழங்கியிருக்கிற பட்டாவை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் 3 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து ஒழுங்கான பதில் சொல்லலை. நாங்கள் இதோட 2வது முறையாக நாங்கள் சுடுகாட்டில் குடியேறியிருக்கோம். வருஷம் நாங்கள் ஆகஸ்ட் 15, 2024 சுதந்திர தினத்தில் எங்களை வண்டியில் ஏற்றினாங்க. அரெஸ்ட் பண்ணலை, ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்போ தீண்டாமை சுவர் இருப்பதாக ஒரு தாசில்தார் எங்கள்கிட்ட ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்காரு. தீண்டாமை சுவர் இருப்பதாக தீண்டாமை சுவர் இருக்கு. நாங்கள் இந்த வருஷமும் 2026 ஆகஸ்ட் 15 நாங்கள் 14ஆம் தேதி நைட்டே எங்கள் சுடுகாட்டில் வந்துட்டோம். இன்னையோட நாங்கள் சுடுகாட்டில் குடியேறி 3வது நாள் ஆயிட்டு. நாங்கள் குடும்பத்தோட பிள்ளைகள் வீட்டில் எல்லாம் குடும்பத்தார் எல்லாமே நாங்கள் சுடுகாட்டில் தான் இருக்கோம். இங்கே தான் சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு இருக்கோம். இன்னும் எந்த அதிகாரிகளும் எங்களுக்கு பதில் சொல்லலை. பட்டாவை ரத்து செய்தால் மட்டுமே நாங்கள் அந்த சுடுகாட்டில் இருந்து ஊருக்குள்ளே போவோம். தீண்டாமையா இருக்கிற எங்களுக்கு ஊருக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான், சுடுகாட்டுல இருக்கிறது ஒண்ணுதான். நாங்க அங்க உயிரோட இருந்தோம். நாங்க உயிர் இல்லாத பணம் மாதிரி தான். தீண்டாமை இருக்கும்போது எங்களுக்கு அங்க என்ன சுதந்திரம் இருக்கும்னு நீங்க நினைக்கீங்க? அந்த பட்டாவை ரத்து செய்யுங்க. நாங்க சுடுகாட்டுல இருந்து ஊருக்குள்ள போவோம். இல்லையா எங்க பிள்ளைங்க யாருமே ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. நாங்க எல்லாமே இங்கதான் இருப்போம். எங்களுக்கு என்ன ஏதுன்னு கூடி சீக்கிரம் ஒரு நடவடிக்கை எடுங்க. எங்க போராட்டம் தொடரும்.